Hi children, good morning to all. Welcome back to our class. This is 7th standard maths term 3. Okay, totally we have 6 chapters. Chapter 1 number system, chapter 2 percentage and simple interest, chapter 3 algebra, chapter 4 geometry, chapter 5 statistic, chapter 6 information processing. In this class you are going to learn about chapter 1 number system. Okay, so number system, first of all in this lesson you are going to learn about to know the rounding of decimal numbers and then understand the four fundamental operations on the decimal number. ஓகேங்களா, ஸோ டெசிமல் நம்பரோடைய 4 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் தென் டிவிஷன். ஸோ அதில் எப்படி டெசிமல் நம்பர் யூஸ் பண்ணி எப்படி ஆட் பண்ணுறது, சப்ராக்ட் பண்ணுறது, மல்டிபிள் பண்ணுறது அண்ட் தென் டிவைட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டெசிமல் நம்பரை எப்படி ரவுண்டட் பண்ணுறது, ஹோல் நம்பராக சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் த ரூல் ஃபார் converting into rounded decimal numbers. Okay, so listen carefully to round a decimal numbers. So first one, listen carefully. First underline the digit that is to be rounded. ஓகேங்களா, ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோடு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணுங்கள், இட்ஸ் வெரி ஈஸி. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் take the number 765.63554. We take the number 765.6354. So listen the first one. First underline the digit. So ஏதாவது ஒரு நம்பர் ஃபுல் ஸ்டாப்க்கு ரைட் சைடில் ஏதாவது ஒரு நம்பர் அண்டர்லைன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஸோ we take number 3. First underline the digit that is to be rounded. ஸோ இந்த rounded நம்பரில் 3 அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். Then look at the digit to the right of the underline digit. நம்ம அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா ஒரு நம்பர், ஸோ அதுக்கு ரைட் சைட் பார்க்கணும். ஓகேங்களா, அண்டர்லைன் பண்ணியிருக்க நம்பருக்கும் ரைட் சைடில் பார்க்க போகிறோம். If that digit is less than 5, then the underline digit remains the same. ஸோ அண்டர்லைன் பண்ணியிருக்க நம்பருக்கும் ரைட் சைடில் உள்ள நம்பர் பார்க்கணும். அந்த நம்பர் 5 இங்கே கொடுத்துருக்கிறது 5 இருக்குது. ஓகேங்களா, ஸோ இஃப் தி டிஜிட் இஸ் லெஸ் தென் 5 தென் தி அண்டர்லைன் டிஜிட் ரிமைன்ஸ் தி சேம். அண்டர்லைன் பண்ணியிருக்க நம்பருக்கும் ரைட் சைடில் உள்ள நம்பர் 5க்கும் கம்மியாக இருந்துச்சுன்னா இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதுதான் சேம். ஓகேங்களா, 765.63 அதுதான் வரும். சப்போஸ் if the digit is greater than or equal to 5, add 1 to the underline digit. Okay, so underline பண்ணியிருக்கிறது ரைட் சைடில் உள்ள நம்பர் below 5 less than 5 இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர் அதே தான் வரும். சப்போஸ் அண்டர்லைன் பண்ணியிருக்க நம்பருக்கும் ரைட் சைடில் உள்ள நம்பர் 5 இல்லைனா 5 எபோவ் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர் கூட ஒன்று ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல பாருங்கள் 765.6354. ஸோ ஹியர் அண்டர்லைன் டிஜிட் இஸ் 3க்கு சைட்ஸில் உள்ள நம்பர் 5. திஸ் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ ஆட் 1 டு தி அண்டர்லைன் டிஜிட். ஸோ ஆன்சர் இஸ் 765.64. ஓகே, சப்போஸ் இன் திஸ் பிளேஸ் இஸ் 4 பிலோ 5 இருந்துச்சு அப்படின்னா இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதுதான் வரும், 765.63. Do you understand childrens? Yes, இதை பேஸ் பண்ணி சம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேங்களா, திஸ் இஸ் ஒன்லி ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ அதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ லிசன், எக்ஸாம்பிள் 1.1 ரவுண்ட் 2.367 டு தி நியரஸ்ட் ஹோல் நம்பர்ஸ். Nearest whole numbers is here 2. So the underline number is 2. Okay, so underline the digit to be rounded 2.367. Here underline digit is 2 because nearest whole numbers is this number is அதாவது full stopக்கு left side உள்ள numbers தான் whole numbers இல்லைங்களா. So since the digit next to the underline digit is 3 which is less than 5. ஸோ நல்லா லிசன் பண்ணுங்கள். ஹியர் அண்டர்லைன் டிஜிட் இஸ் 2க்கும் ரைட் சைடில் என்ன நம்பர் இருக்குது 3ன்றது 5 விட ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா இங்கே என்ன நம்பர் இருக்கோ அது அப்படியே போடணும். சப்போஸ் இங்கே
அண்டர்லைன் பண்ணியிருக்க டிஜிட்டுக்கும் ரைட் சைடில் உள்ள நம்பர் 5 இல்லைனா 5 விட பிக்கஸ்ட் நம்பராக இருந்துச்சுன்னா add 1, that is 3. But here is 3 less than 5. So the underline digit 2 remains the same. ஸோ இங்கே என்ன டிஜிட் அண்டர்லைன் பண்ணியிருக்கோமோ அதே தான் சேம் ஆன்சர். ஸோ இதை ஒரு லைன் நம்பர் லைன் பேஸ் பண்ணி எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ட்ரா ஏ நம்பர் லைன். ஸ்டார்டிங் இஸ் 2, ending is 3. So 2.0, 2.1, 2.2, 2.3, 2.4, 0.5, 0.6, 0.7, 0.8, 0.9, 2.9, after is 3. On the number line we observe that 2.3 is closer than 2.0 than 3.0. 2.3 எதுக்கு க்ளோஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 2.0க்கு தான் க்ளோஸில் இருக்குது இல்லைங்களா. ஸோ ஆன்சர் இஸ் rounded value of 2.367 to the nearest whole number is 2. ஸோ இதில் ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா அண்டர்லைன் டிஜிட்க்கும் ரைட் சைட் பார்க்குறோம். அந்த ரைட் சைடில் பார்க்கும்போது 5 விட ஸ்மாலஸ்ட் நம்பராக இருந்துச்சுன்னா தி நம்பர் வில் பி சேம். ஓகேங்களா. ஸோ அதே நம்பர் தான் வரும். சப்போஸ் அண்டர்லைன் டிஜிட்க்கும் ரைட் சைடில் உள்ள நம்பர் 5 இல்லைனா 5 விட பிக்கஸ்ட் நம்பராக இருந்துச்சுன்னா அண்டர்லைன் டிஜிட் கூட 1 ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா. தட்ஸ் ஆல். இதுதான் இதோடைய ரூல். ஓகே சில்ட்ரன்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.2. ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாகவே ரைட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஜஸ்ட் யூ ரைட் தட் அண்டர்லைன் டிஜிட். ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கிட்டு நெக்ஸ்ட்டு அண்டர்லைன் டிஜிட் என்ன அப்படின்றத ரைட் பண்ணும். அண்டர்லைன் டிஜிட்க்கும் அடுத்தது ரைட் சைடில் 5 இல்லைனா 5 விட பிக்கஸ்ட் நம்பராக இருக்கா அப்படின்றத செகண்ட் ஸ்டெப்பில் ரைட் பண்ண போகிறீங்க. அதுக்கு அடுத்தது சப்போஸ் 5 இல்லைனா 5 விட பிக்கஸ்ட் நம்பராக இருந்துச்சுன்னா add 1. ஸோ அந்த ஸ்டெப் ரைட் பண்ண போகிறீங்க. Finishing is last one. Hence the rounded value of 2.367 to the nearest whole number is 2. So final answer எடுத்து ரைட் பண்ணும். அவ்வளோதான். Next one, example 1.2. This is also same method. Listen, round 99.95 to the nearest 10th place. So 99.95க்கு 10th place தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ 10th place ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நியரஸ்ட் place ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ லிசன், underline the digit to be rounded 99.95. So here 10th place is 9. Full stop right side is beginning with 9th, 10th, 100s, 1000s, 10,000 up to etc. Okay. So underline the digit to be rounded 99.95. Here underline digit is 9 because given that nearest 10th place. Okay. Since the digit right to the 10th place is 5. So 9 underline digit is 9. 9 ku right side உள்ள number 5. Okay வா. So 5 இல்லைனா 5 விட பிக்கஸ்ட் நம்பராக இருந்துச்சுன்னா add 1. So 9 கூட 1 ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ லிசன், 99.95. Here 10th place is 9. So underline digit is 9. 9க்கு ரைட் சைடில் உள்ள நம்பர் பார்க்க போகிறோம் 5. ஸோ ஹியர் 5 இல்லைனா 5 விட பிக்கஸ்ட் நம்பராக இருந்துச்சுன்னா 1 ஆட் பண்ணணும். இல்லை 5 விட ஸ்மாலஸ்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் தான் ரைட் பண்ண போகிறோம். இங்கே 5 இருக்குது. ஸோ 5 இருந்துச்சு அப்படின்னா add 1. ஸோ 9 கூட 1 ஆட் பண்ணோன்னா 10 which means 100. ஓகே. ஸோ since the digit right to the 10th place is 5. டிஜிட்க்கும் ரைட் சைடில் உள்ள நம்பர் என்னது 5. ஸோ we add 1 to the 10th place. 10th place கூட 1 ஆட் பண்ண போகிறோம். 9 கூட 1 ஆட் பண்ணால் 10 which means 99 plus 1 is 100. We add 1 to the 10th place of 99.95 and we get 100. Okay. So 99.9, 99.95, 100. ஓகேங்களா. ஸோ பிட்வீன் என்ன இருக்குதோ அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ 99.95 we get 100. Do you understand children? ஒன்றுமே இல்லை. அண்டர்லைன் பண்ணியிருக்க டிஜிட்டை பார்க்குறோம். அண்டர்லைன் பண்ணியிருக்க டிஜிட்டுக்கும் ரைட் சைடில் உள்ள நம்பர் பார்க்குறோம். 5 இல்லைனா 5 விட பிக்கஸ்ட் நம்பராக இருந்துச்சுன்னா அண்டர்லைன் டிஜிட் கூட 1 ஆட் பண்ணணும். 5 விட ஸ்மாலஸ்ட் நம்பராக இருந்துச்சுன்னா இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதே தான் எடுத்து ரைட் பண்ணணும். ஓகேங்களா. அதுதான் ரூல்ஸ், வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.3. லிசன், ரவுண்ட் 52.6583. ஸோ ஃபுல் ஸ்டாப்க்கும் லெஃப்ட் சைடில் உள்ள நம்பரை ஃபுல்லாக ரீட் பண்ணும். ஃபுல் ஸ்டாப்க்கு ரைட் சைடில் உள்ள நம்பர் சிங்கிள் டிஜிட்டாக தான் நீங்கள் ரீட் பண்ணும்போது. ஓகேங்களா. ஸோ ரவுண்ட்
52.6583 up to 2 places of decimal. 2 places means first place is 10th place, second place is 100th place. Here 2 places is indicated by 100th place. ஓகேங்களா. ஸோ ரவுண்ட் 52.6583 இங்கே கொஷினில் என்ன இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நீங்கள் எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பும் அதுதான், ஃபைனல் ஆன்சரும் அப்படி தான் நீங்கள் எடுத்து எழுதணும். ஸோ உங்களுக்கு ஸ்டெப்ஸ் எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன், லிசன். ஃபஸ்ட்டு இங்கே என்ன எழுதியிருக்கோம், கொஷினில் என்ன இருக்கோ அதை எடுத்து அப்படியே எழுதிட்டு செகண்ட் பிளேசஸில் என்ன இருக்குது அப்படின்றத எழுதணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ ரவுண்டு 52.6583 அப் டு 2 places of decimal means round to the nearest 100th place. 2 places means 100th place, which means 6 is 10th place, 5 is 100th place, 8 is 1000th place, 10th, 100th, 1000, 10,000, 3 is 10,000 place. So here 2 places means 5 places, which means 100th place. Okay, so round 52.6583 up to 2 places of decimal means round to the nearest 100th place. Okay, next one, underline the digit in the 100th place of 52.6583 gives 52.6583. So here underline digit is 5 because 5 is the 100th place. Okay, next one, we observe that the digit after the 100th place value is 8. So 100th place ko right side என்ன number இருக்குன்னு பார்க்க போகிறோம். So that is 8 greater than 5. 5 விட biggest number இருக்குது, so add 1. ஓகேங்களா. so 8 which is more than 5. 5 விட biggest number, so we should add 1 to the underlying digit, hence we get 52.66. 5 கூட 1 add பண்ணா 6. so the rounded value of 52.6583 up to 2 places of decimal is 52.66. okay, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ஈஸியாக சொல்லித்தரேன், லெசன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இங்கே என்ன எழுதியிருக்கோமோ கொஷினில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கிட்டு அது கூட 2 places of decimal அப்படின்னா எந்த பிளேஸை இண்டிகேட் பண்ணுது அப்படின்றத ரைட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ 2 places மீன்ஸ் நியரஸ்ட் 100th place. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்டில் நீங்கள் என்ன ரைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா செகண்ட் பிளேஸை அண்டர்லைன் பண்ணணும், விச் மீன்ஸ் இங்கே செகண்ட் பிளேஸ் என்ன 100th place is 5. ஸோ அதை அண்டர்லைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இங்கே கொடுத்துருக்க கொஷின் எடுத்து எழுதிட்டு 2 places அப்படின்னா அது எந்த பிளேஸை இண்டிகேட் பண்ணுது அப்படின்றத ரைட் பண்ணும். செகண்ட் ஸ்டெப்பில் அந்த பிளேஸை அண்டர்லைன் பண்ண போகிறீங்க. ஸோ தேர்டு பிளேஸில் 5 விட பிக்கஸ்ட் 5 இல்லைனா 5 விட பிக்கஸ்ட் நம்பராக இருந்துச்சுன்னா ஒன்று ஆட் பண்ணணும், சேம் நம்பராக இருந்துச்சுன்னா அப்படியே ரைட் பண்ணணும். அதுதான் தேர்டை ஒன்றா எழுத போகிறீங்க. சப்போஸ் 5 விட பிக்கஸ்ட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா ஒன்று ஆட் பண்ணணும், ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆன்சர் வருது அப்படின்றத ஃபோர்த்து ஸ்டெப்பில் எழுதணும். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஸ்டெப் என்ன எழுத போகிறோம் அப்படின்னா இந்த சேம் கொஷின் எடுத்து ரைட் பண்ணிவிட்டு 2 places of decimal is ஆன்சர் என்ன நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்களோ அதை எடுத்து எழுதணும். 52.66. தட்ஸ் ஆல். ஜஸ்ட்டு 5 ஸ்டெப்பில் கேட்டிருக்க கொஷினுக்கு ஆன்சர் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் 1.4. இதுவும் அதே சேம் மெத்தட் தான். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் எடுத்து ரைட் பண்ண போகிறோம். ரைட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, கொஷின் எடுத்து ரைட் பண்ண போகிறோம். அந்த பிளேஸ் எந்த பிளேஸோ அந்த பிளேஸை ரைட் பண்ணணும், அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டில் அந்த பிளேஸை அண்டர்லைன் பண்ண போகிறீங்க. தேர்டு பிளேஸில் அதுக்கும் ரைட் சைடில் உள்ள நம்பர் 5 விட பிக்கஸ்ட் நம்பர் இருந்துச்சுன்னா ஒன்று ஆட் பண்ணணும் அப்படின்றத ரைட் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஸ்டெப் கொஷின் அப்படியே எடுத்து எழுதி ஃபைனலாக ஆன்சர் ரைட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகேங்களா. இட்ஸ் வெரி 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 ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர். ஓகே, சேம் திங். round 199.007 up to 3 places of decimal means same words-உம் அதே words தான். ஓகேங்களா. means rounding to the nearest thousands place. 3 places means tens, hundreds, thousand. ஓகேங்களா. so nearest 1000 place. underline the digit in the 1000 place of 189.0007 gives 189.0007. thousands places 10th, 100, 1000. so 1000 place underline பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், in 189.0007 we observe that the digit next to thousands place value is 7. ஸோ அண்டர்லைன் பண்ணியிருக்க டிஜிட்க்கும் நெக்ஸ்ட் பிளேஸ் என்ன இருக்குது 7, which means greater than 5. yes, very good children. greater than 5. we should add 1 to the underline digit. so greater than 5 வந்துச்சுன்னா underline digit கூட 1 ஆட் பண்ணணும். so answer is 189.001. 0 கூட 1 ஆட் பண்ணணும் அப்படின்னா 1.
So the rounded value of 189.0007 up to 3 places of decimal is 189.001. That's all. Do you understand, children? So இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன ரைட் பண்ணணும், 3 places அப்படின்னா அது எந்த பிளேஸ் அப்படின்றத ரைட் பண்ணணும். செகண்ட் பிளேஸில் அந்த பிளேஸை அண்டர்லைன் பண்ணி ரைட் பண்ண போகிறீங்க. தேர்டு ஸ்டெப்பில் என்ன ரைட் பண்ண போகிறோம் அப்படின்னா அண்டர்லைன் பண்ணியிருக்க டிஜிட்க்கும் ரைட் சைடில் 5 விட பிக்கஸ்ட் நம்பராக இருந்துச்சுன்னா ஒன்று ஆட் பண்ணணும் அப்படின்றத ரைட் பண்ண போகிறோம். சப்போஸ் 5 விட ஸ்மாலஸ்ட் நம்பராக இருந்துச்சுன்னா ரிமைன்ஸ் தி சேம், இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் தான் எழுத போகிறோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு 5th ஸ்டெப்பில் என்ன ரைட் பண்ண போகிறோம், கொஷினை அப்படியே ரைட் பண்ணிவிட்டு 3 places of decimal is அப்படின்னு ரைட் பண்ணி என்ன ஆன்சர் வந்துச்சோ அதை அப்படியே ரைட் பண்ண போகிறோம். 189.001 அப்படின்னு ரைட் பண்ண போகிறோம். Do you understand, children? ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் மெயினாக நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறது என்ன அப்படின்னா அண்டர்லைன் பண்ணியிருக்க டிஜிட்டுக்கும் ரைட் சைடில் 5 இல்லைனா 5 விட பிக்கஸ்ட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா ஒன்று ஆட் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ மோஸ்ட் ஆஃப் தெம் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா இது கூட ஒன்று ஆட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற 7ஐயும் சேர்த்து எழுதிடுவீங்க ஆன்சரில். ஸோ அது மாதிரி எழுதக்கூடாது, ஓகேங்களா. ரவுண்டட் நம்பர் அப்படின்னா 189.0001 அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும், ஓகேங்களா. ஸோ 001 போட்டுட்டு பக்கத்தில் 7 போட்டிங்கன்னா ஆன்சர் இஸ் ராங், ஓகேங்களா. சப்போஸ் இந்த இடத்துல 3 இருந்துச்சு அப்படின்னா இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் தான் வரப்போகுது, பிகாஸ் 5 விட ஸ்மாலஸ்ட் நம்பர் இல்லைங்களா. ஸோ இந்த 7க்கு பதிலாக அந்த பிளேஸில் 3 இருந்துச்சு அப்படின்னா 5 விட ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ ஆன்சர் இஸ் 189.000 தான் வரும். அதுக்கப்புறம் உள்ள 3யும் நீங்கள் ஆன்சரில் எடுத்து ரைட் பண்ணக்கூடாது. ஓகே சில்ட்ரன்ஸ், do you understand? I hope you are all understood. If anybody have doubt, please ask me. Okay childrens, next classல exercise 1.1 பார்க்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அப்படியே வரப்போகுது. ஓகே சில்ட்ரன்ஸ், anybody have doubt, please ask me. ஓகேங்களா, உங்களுக்கு ஃபியர்னஸே வேண்டாம், உங்களுக்கு எப்போ டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கேட்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ், டேக் கேர்.